உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா 2 விதமான விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று பாசிட்டிவாக நடக்க போகுது, ஒன்று நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். நீங்களா அது நெகட்டிவாக இருக்கோன்னு மனசை போட்டு குழப்பிக்க போகிறீங்க. ஸோ இந்த தடவை மனக்லேதங்கள் ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். நிறைய டைலமாஸ், நிறையா விஷயங்கள், அதுவா இதுவா, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கே இப்படி, அப்படியே ஒரு மாதிரி என்னமோ வாழ்க்கையை விட்டு நீங்கள் மட்டும்தான் தனித்துவமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சீன்லாம் வரும் மைண்டில். அதெல்லாம் நிரந்தரமே இல்லை. எல்லா ராகுக்கேதுகள் கொடுக்கக்கூடிய மாய பிம்பம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா ராசிநாதன் சனி போய் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதே மிகச்சரியான யோகம். நீங்கள் இந்த பக்கம் கும்பமாக இருந்தால் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் மகர் ராசி அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் தைரிய வீரிய விஜய வெற்றி ஸ்தானம் இயங்க போகுது. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 7ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம்னால ஹெல்த்து, கோல்டு, சளி, ஃபீவரு, நர்வ்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டு போகும். மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்கால் கால் வலி, கால் பெயின், பல்லு சம்மந்தப்பான போய் டாக்டர்கிட்ட பார்க்குறது. ஏற்கனவே எப்பயோ பண்ண ரூட் கேனலில் ஏதோ பிரச்சனை வருது, இல்லை பல்லு ஏதாவது பிரச்சனை வந்து போய் டாக்டரை பார்க்குறதுன்ற மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரியான சினோரியோகள் இந்த மாதம் எழலாம். ஓகே, நீங்கள் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இந்த தடவை டைலமா, ஒரு வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, என்ன இருந்தாலும் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை முடிஞ்சா பக்கத்தில் இருக்க ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்த்து என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டியோட பண்ணுங்க. இல்லை தேவையில்லாத விரயத்தை தவிர்க்கிறது பெட்டர். விரயம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மன விரயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நேரத்தை விரயம் பண்ணும். ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் ஷார்ப்பாக போய் சமம் அப்படின்ற இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய நட்சத்திரநாதன் போய் அமர்ந்திருக்க இடம் உங்களுடைய 5ஆம் இடம். வேற என்ன வேணும்? சூப்பராக இருக்கு. எப்பயுமே நட்சத்திரநாதன் 1, 5, 11, 2ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜ்யம் வரும். நானும் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நிறைய பெயர், நிறைய புகழ். ஆனால் அந்த 5ஆம் வீடு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் போய் கேதுவோட உட்காந்து டைரெக்டாக ஒரு 2ஆம் இடத்தை பார்க்க. அது எங்க 8ஆம் இடத்துல மறைபொருள் ஞானம் கிடைக்கும். மறைபொருளாக சில விஷயத்த பண்ணுவீங்க. ஏதாவது எனக்கு பிள்ளி வச்சுட்டானா, சூனியம் வச்சுட்டான்ற மாதிரி எண்ணம் வரும். இல்லை நம்ம ஏதாவது அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி படிப்போம், இல்லை கேட்போம். மறைபொருள் ஞானத்தை தேடுவோம். ஹீலிங் எனர்ஜியோடு கனெக்ட் ஆகும். திடீர்னு ஹீல் பண்ணுறது, அதை பண்ணுறது, அதை கற்றுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் செவனே பண்ணும். தேவையில்லாமல் யாரை பார்த்தாலும் சந்தேகம் வரும். இதை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டினா போதும் இந்த அவிட்டத்துக்கு. மற்றபடி எல்லாம் சூப்பர். ஆரோக்கியமும் கொஞ்சம் மனசு மட்டும்தான் வந்துடும். இப்போ பணம்லாம் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. பண வரவோட எந்த குறைச்சலும் இல்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி இருக்கும்போது சுயம் சார்ந்து பணத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது மட்டும் தான் யோசனையாக இருக்குமே தவிர வேறு பணத்தை பற்றி செலவு பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பண செலவுலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களாக போய் உங்களுக்கு செலவு பண்ணிட்டா தான் உண்டு. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு செலவு பண்ணால் தான் பண விரயமே தவிர தேவையில்லாத வெட்டித்தனமாக பண விரயம் ஆகிறதுக்கு 1% கூட இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டமாக இருக்கிற பட்சத்தில் 2ஆம் இடத்தில் ராசிநாதன் தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து தனக்காரகனாலேயே பார்க்கப்படுறான். வேற என்ன வேணும்? செம்மையா இருக்கு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல அமர்ந்து நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல, வேற என்ன வேணும்? 2 நாளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு 4ஆம் இடமும் சுயம் சார்ந்த தேவை. நிறைய செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். இந்த தடவை பணத்தில் இருந்து தட்டுப்பாடு நிவர்த்தி ஆகும். ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த கடன் அடையும். நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பல்லு, இடுப்பு 2 பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் சமமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தூக்கத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தூங்க விட மாட்டோம். தலைக்கு மேலே ராகு ஒரு மாதிரி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டே இருப்பான். தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். தூங்கி எழுந்திரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி பண ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாமே நல்லா இருக்குது. 2ஆம் இடம் தான் அமர்ந்து சாப்பிட்றதுன்னு தெரியும். 4ஆம் இடம் தான் அமர்ந்து உண்ணுதல். இப்போ நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்துல உட்காந்து அமர்ந்து நிதானமாக சாப்பிட்றதுக்கு மாதிரியான டைம்லாம் கிடைக்கும். ஸோ அரிபரியாக ஓடின நிலைமையில இல்லை. யாருக்கு? கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு. நீங்களா அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா தான் இருக்குது.
பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பணம் சேரப்போகுது. 7ஆம் இடத்துல சுக்கிரனோட கேது இருக்கா. யாரெல்லாம் இருக்கீங்களோ மனைவியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். மனைவியோட பணம் அப்படி இருக்குல்ல, மனைவி பணம் கொடுக்கறது சம்திங் லைக் தட், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இல்லை மனைவிக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ணுறதுன்ற மாதிரியான விடயங்களுக்குள்ளே போவீங்க. அதை தாண்டி வேற எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மோசமாக தரல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கும்பராசிக்காரங்க சூப்பராக இருக்க போகிறாங்க. நானே சொல்லிக்கிட்டே இருக்கேன் 6 மாசமா. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகுல மட்டும் கவனம். இந்த சுக்கிரன் வேற பார்க்குறான். பேராசையா பணத்தாசைக்காக ஏதாவது ஒரு வேலையை பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும் கும்பத்துக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. 2ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கவங்க போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறவங்க. படிக்கிற பிள்ளைங்க பற்றி கவலையே இல்லைப்பா. கும்பராசிக்கார பிள்ளைங்க அதுவாக உட்காந்து கும்பராசிக்கார பிள்ளைங்க ஃபாரின் போய் படிக்கிற இல்லை வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது எஸ்பெஷலி அவிட்ட நட்சத்திரக்கார பிள்ளைகளுடைய ஹெல்த் வைஸ் எதுவும் கவலை இல்லை, நல்லா இருப்பாங்க. அதே சமயம் 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை, ரொம்ப நாளாக இருந்த நோயிலிருந்து நிவர்த்தி, திருமண பிராப்தம், வருமான உயர்வு, வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிப்புன்ற மாதிரி யாரெல்லாம் வந்து சொந்த தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய வாடிக்கையாளருடைய வருகை அதிகரிக்கும். இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு. சுயம் சார்ந்து நிறைய இயங்க போகுது, நல்லா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பு உயரும். திடீர்னு சேமிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற எண்ணம் மேலும். அலட்டிக்காமல் சில விஷயத்த அசால்ட்டாக பண்ணி முடிப்பீங்க. இடம் வாங்குதல், மனை வாங்குதல், வண்டி வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 60 வயது தாண்டி அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு ஆரோக்கியம் மேன்மை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பல்லு, முதுகு தண்டுவடம், யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். எங்கேயாவது போயிட்டு வரும்போது தலை சுத்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டிய நேரம். ஏன்னா 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமரும்போது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார். நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணீர் குடிக்க வேண்டிய நேரமாக இருக்குது. இதை மட்டும் பண்ணிங்கன்னா பொது வேறு எதுவும் கவலைப்படல. சூப்பராக இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ இந்த 1 மாத காலம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அம்பிகை வழிபாடு, எஸ்பெஷலி துர்க்கை அம்பாள் வழிபாடு, காளியோட வழிபாடு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். வாராகியுடைய வழிபாடோடு இந்த தடவை கலந்துப்பீங்க. வாராகி உங்கள் கண்ணில் வந்து நிற்பா. வாராகியுடைய பெயர் உச்சரிக்கப்படும். அம்பாளுடைய எனர்ஜி சூப்பராக இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே வாராகியும் முருகனும் தான். அவள் போய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பாக பெண் தெய்வமான வாராகி வழிபாட்டுக்குள்ள இந்த தடவை உங்களை இணைப்பீங்க. இல்லை நீங்களே ஏன் இந்த வீடியோ பார்க்கும் போதே முடிக்கிறதுக்குள்ள 4-5 பேர் கண்ணில் வாராகி படலாம். சூப்பராக இருக்குது. இந்த தடவை என்ன விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இது 2 விஷயம் பார்ப்பீங்க. ஒன்று, நிறைய யானை பார்ப்பீங்க. வெள்ளை யானை, இல்லை யானை சம்திங் அந்த மாதிரி பார்ப்பீங்க. இன்னொன்று, பறக்கக்கூடிய பட்சிகளை பார்ப்பீர்கள். கருடன் மாதிரியான பட்சி, இல்லை கிளி பார்க்கறது, இது 2 இந்த தடவை கண்ணில் பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? உயர பறக்கிறதுக்கு தயாராக எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு அர்த்தம். யானை பார்க்குறீங்கன்னா குருவுடைய வன்மை சூப்பராக இருக்குது. பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஜூலை மாதம்.